ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் டே 1 தான் பார்க்க போகிறோம். மைன்கிராஃப்ட் டே 1 இதில் என்னென்ன பண்ணுறோம் நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சோண்டு வாய் வேறு உளருது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போது எதில் இருந்தால் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. இப்போ இதில் நம்ம என்ன செய்கிறோன்னாலும் நம்மளுக்கு விட்டு தான் தேவைன்னு இன்ஸ்ட்ரக்ஷனில் நான் சொன்னாங்க. அது ரொம்ப லாங்காக போணுச்சுன்னு நான் அதை கட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ட்ரெஷரி கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரெஷரி உங்களுக்கு எப்போவாச்சும் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு பக்கத்தில் எதுவும் இல்லை, அதனால நான் எடுக்கலை. பக்கத்துலேயே ஸ்டார்டிங்கில் ஒரு வில்லேஜ் இருந்தது, அதனால் எடுத்துட்டேன். அதனால் இப்போது எடுத்துட்டேன்னா அங்கே போய் இருக்கிறேன். இப்போ அடுத்து மரத்தை வெட்டணும். அந்த ஒரு மரம் இருக்குது, அதை வெட்டலாம். இந்த மரம் தான் வெட்டலாமா? கண்ட்ரோல் மரம் எங்கேயோ போகுது. மொத்தம் இதில் வந்து ஒரு வுட்டுக்கு வந்து இப்போ நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கிறது வுட்டு. இதே நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிளாங்க் செய்யணும். அந்த பிளாங்க் வச்சு தான் நம்ம ஒவ்வொரு வெப்பன்ஸ் அண்ட் நம்ம ஹவுஸ் க்ரியேட் பண்ணும்போது கூட இப்போது அதுதான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் டே 1லேயே ஹவுஸ் கட்டுறதுக்கான வேலை பார்க்க வேண்டாம். இங்கே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்து அண்டர் கிரவுண்டில் கட்டலாமா இல்லைனா வுட் பிளாக்ஸ் வச்சே கட்டலாமான்னு சொல்லுங்கள். இப்போ மரத்தை வெட்டியாச்சு. 8 இருக்குது. ஒரு பிளாக்கு 4னா 8 நாள் 32 பிளாக்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 1க்கு 4 தான், அப்போனா 32 கிடச்சிரும். இப்போ 32 பிளாக்ஸ் நம்ம கிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கடுத்து கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். கிராஃப்டிங் டேபிளில் தான் நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். அதனால் கிராஃப்டிங் டேபிள் முக்கியம். கிராஃப்டிங் டேபிள் இப்போது இந்த மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி காமிக்குதா, அதுதான் கிராஃப்டிங் டேபிள். இப்போ அதை தான் கிராஃப்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அடுத்து இதே பிளாக்ஸை வச்சு ஸ்டிக்கு செய்யணும். ஸ்டிக் வந்து இந்த கிராஃப்டிங் டேபிளுக்கு லெஃப்ட் சைடு இருக்குல்ல, அதுதான் ஸ்டிக். அதில் வந்து ஒரு பிளாங்க்குக்கு 4ன்னா வரும். இப்போ 16ன்னா நம்ம கிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து அங்கே ஒரு பூ தெரியுது. அந்த பூ வீடு கட்டுறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கீழே இறங்கிட்டோம்னா கொஞ்சம் நெட் இஷ்யூவாக இருக்கிறதுனால நெட்டை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே இறங்கிட்டோம்னா அந்த ஸ்விம் பட்டன் மாதிரி மேலே கீழே காமிக்கும். அதை மேலே ப்ரெஸ் பண்ணால் தான் மேலே நம்மளுக்கு லைஃப் லைன் போகாமல் இருக்கும். நான் அந்த செடி பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன். பக்கத்தில் எதுவும் இல்லை. 2 இருக்குது. இப்போதைக்கு 2த்தையும் கிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலேருந்து நம்ம பெட்டுக்கு டையும் உருவாக்கிக்கலாம். இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம டை உருவாக்க வேண்டாம். பெட்டுக்கு தேவை இருந்தாலும் வேண்டாம். வேற ஃப்யூச்சரில் தேவைப்பட்டதுன்னா பார்த்துக்கலாம். அடுத்து கிளாஸு இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கடுத்து நம்மளுக்கு கோல் முக்கியமாக வேணும். கோல்ஸ் வந்து எதுக்குன்னா டார்ச் செய்கிறதுக்கு. இதில் நிறைய ரிசோர்ஸ் உண்டு. கோல்டு, நெத்தரைட், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனால் நம்ம கோல்டு அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாதுங்கிறதுனால நம்ம டைரெக்டாக சில்வர் அந்த மாதிரி செஞ்சால் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த சைடு நான் சில்வர் கோல் எதுவுமே பார்க்கல. இப்போ பஸ்ட்டுச்சுன்னா நம்மளுக்கு இங்கே ஹென் அந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். அதனால தான் இந்த கோழியை போட்டு தைக்கிட்டு இருக்கேன். லைஃப்லைன் ஹெல்த் இது ஃபுட் லைன் ஃபுல்லாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் அதை அடிக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ அடுத்து என்ன செய்கிறது? இப்போ இன்னும் ஃபுட் லைன் ஃபுல்லாக தான் இருக்குது. அடுத்து இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ பசிக்கும்ல, அதனால் ஒவ்வொரு வீடாக போய் என்ன பண்ண போகிறோம்னா ஆட்டையை தான் போட போகிறேன். என்ன இப்போல்லாம் ஆட்டையே போடுறீங்களேன்னு கேட்டால் எல்லாம் நம்ம ஊர் தான், பார்த்துக்கலாம். இந்த கிராஃப்டிங் டேபிள் வச்சு இப்போது நைட் ஆயிடுச்சுன்னா அங்கே ஜாம்பிஸ்லாம் வந்துடுவாங்க. அதனால் வெப்பன்ஸை ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்வாட் எடுத்தாச்சு. அடுத்து பிக்காக்ஸ் எடுத்தாச்சு. அடுத்து ஷவல் எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போதைக்கு தேவையில்லாததெல்லாம் நம்ம உள்ள இன்வென்ட்ரியில் எடுத்து வச்சிடலாம். வெப்பன்ஸ் எப்போவுமே இந்த ஃப்ரண்ட் இன்வென்ட்ரியில் இருக்கணும், அதனால் ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து அந்த கிராஃப்டிங் டேபிளையும் கையோடு உடச்சி கொண்டு போயிடணும். அடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு ஃபர்னஸ் தேவை. ஆனால் அந்த ஃபர்னஸ் வந்து இப்போது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். கோபல் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஃபர்னஸ் செய்யலாம். ஆனால் இப்போ அந்த ஃபர்னஸை நான் வேறு எங்கேயாச்சும் வச்சு குக் பண்ணிட்டோம்னா அதை உடச்சோன்னா அந்த ஃபர்னஸ் நம்மளோட இந்த மாதிரி கிராஃப்டிங் டேபிள் மாதிரி கையோடு வராது. இருந்தாலும் நம்ம கோபல் ஸ்டோன் ஃபர்னஸ் செய்கிறதுக்கு 8 கோபல் ஸ்டோன் வேணும். அதனால் நம்ம இந்த கோபல் ஸ்டோனையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதே கோபல் ஸ்டோனை வச்சு நம்ம வெப்பன் கூட கிராஃப்ட் பண்ணலாம். அப்கமிங் வீடியோஸில் அந்த வெப்பன்ஸையும் கிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பக்கத்தில் எங்கேயாச்சும் கோல் இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு அடுத்து கோல் மைண்ட் பண்ண போயிடலாம். அதுக்கடுத்து கொஞ்சோண்டு இப்போ வேறு ஹெல்த் லைன் ஃபுல்லாக தான் இருக்குது, இருந்தாலும் முன்னாடி சொன்ன மாதிரி எடுத்துடலாம். ஒவ்வொரு வீடாக போய் எடுக்கலாமா, இல்லைன்னா அடுத்து என்ன செய்வது? இதில் ஒவ்வொரு வெப்பன்ஸ்க்கும் இந்த மாதிரி மொடலுக்கு இது உண்டு, ஹெல்த் லைன் உண்டு. அதில் கம்மியாயிருச்சுன்னா நம்ம இந்த வெப்பன்ஸ் வந்து நம்மளை விட்டு போயிடும். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு வெப்பன் தான் கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா வெப்பன்ஸ்க்குமே இந்த மாதிரி அட்டாக் ப்ளஸ் டேமேஜ்லாம் இருக்கும். இப்போ அடுத்து இங்கே தான் எங்கேயாச்சும் கோல் இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். கோலுங்க. சரி, இப்போ அடுத்து கோல் தான் இப்போ மைண்ட் பண்ண பார்த்துட்ருக்கேன். தேவையில்லாமல் குளிச்சு ஹெல்த் லைனை வேற குறைச்சிட்டேன். அடுத்து இப்போ கோல் எங்கேயாச்சும் கோல் இருக்கா? கடவுளே, கோல் கீழே இருந்து குதிச்சோம்னா கதை காலியாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி குதிக்கலாம். எங்கே கோல்? மலையில் எங்கேயாச்சும் கோல் இருக்கா? கீழே இது பள்ளத்தாக்கு, குதிக்கக்கூடாது. இல்லை, கோல் அந்த ஒன்று இருக்குது, ஆனால் அதுக்காண்டி நம்ம போக வேண்டாம். பக்கத்தில் எங்கேயாச்சும் கோல் இருக்கான்னு பார்த்து எடுக்கணும். அதான் அந்த ஒரு 3 கோல் இருக்குது. அதை கிராஃப்ட் பண்ணி எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். பக்கத்தில் ஒரு மலை, இங்கெல்லாம் லைஃப் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம அங்கே இப்போதைக்கு போக வேண்டாம். கோல் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடிட்டுருக்கேன். இந்த இங்கிட்டு கீழே எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம். கோல் பக்கத்தில் நம்மளுக்கு காப்பர் கிடச்சிருக்கு. வாங்க இதை டக்குன்னு உடச்செடுக்கலாம். இல்லை, உடச்சி எடுத்தா தருவாங்களா? அந்த வருது. ஓகே, ஓட சீக்கிரம் உடச்சி எடுத்துட்ருக்கோம். இப்போ ரிசோர்ஸ் ஆனால் எதுவுமே வந்த மாதிரி என் கண்ணுக்கு தெரில. சரி, கலெக்ட் பண்ணிட்டு உள்ளே பார்ப்போம் ஏதாச்சும் வருதான்னு. இப்போ என்ன செய்ய, உள்ளே ஏதாச்சும் இருக்குமா, காப்பர் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கேன். மேக்ஸிமம் காப்பர் எனக்கு என்னமோ லோட் ஆகும்னு தெரில, ஏன்னா எதுவுமே எனக்கு கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் தெரில. இப்போ உள்ளே ஏதாச்சும் லோடாக இருக்கான்னு ஒருக்க பார்க்கலாமா? இல்லை, பார்த்துருவோம். இந்த பிளாக்கை மட்டும் உடச்சி எடுத்துகிட்டு பார்த்துருவோம். லோடு ஆகலன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒருக்க இன்வென்ட்ரியில் பார்ப்போம். லோடு ஆகலாம் தான் சொன்னேன்ல. அது கோபல் ஸ்டோன் வேணும், கோபல் ஸ்டோன் வெப்பன் வேணும், இல்லைன்னா சில்வர் வெப்பன் வேணும். இப்போது இந்த பிக்காக்ஸுக்கு ஹெல்த்து ஃபுல் லைனாக தான் இருக்குது. கொஞ்சோண்டு கோபல் ஸ்டோன் உடைச்சோம், அது வேறு இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுவது? கோல் எடுக்கணும். கோல் பக்கத்தில் அங்கிட்டு பார்த்தோம்ல, அதை எடுத்துகிட்டு வருவோம். அங்கே பக்கத்தில் என்னது நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, ஜாம்பிஸ் தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்து அந்த பிக்கு இருக்குது, பிக்கு கூட நம்ம குக் பண்ணி சாப்பிட்லாம். அடுத்து இப்போ அந்த கோல் தான் எடுக்க போய்கிட்டு இருக்கேன். கோல் அந்த ஒன்று பக்கத்தில் எட்டுற தூரத்தில் இருக்குது, ஆனால் அதை உடச்சோம்னா வருமானு தெரில. இப்போ வந்து நம்ம ஆட்டையை போட்டது ஃபுல்லாகவே நம்ம ஃபுட்டுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறோம். மீதி எல்லாத்தையும் நம்மளே கிராஃப்ட் பண்ண முடிஞ்ச அளவு கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போது கோலை உடச்சி எடுத்துகிட்ருக்கோம். இப்போது கோல் வருது, பட் இதை வச்சு டார்ச்சு கிராஃப்ட் பண்ணிடலாம். டார்ச் எத்தனை கோல் சோர்ஸ் ஆயிருக்கு? 4 கோல் இருக்குது. இப்போதைக்கு இது போதும். அடுத்து மெயினாக சொல்ல மறந்துட்டேன், பெட்டு செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இது வேணும். பெட் செய்கிறதுக்கு உள் வேணும். உள் நம்ம ஆடு உடம்புல இருந்தால் எடுக்க முடியும். அதனால் நம்ம இப்போ இந்த ஆட்டை போட்டு தள்ளி அதுக்கு மேலே இருக்க உள்ளே கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த ஒயிட் கலரில் ஒரு பிளாக் மாதிரி இருந்ததில்ல, அதுதான் உள். அடுத்து இன்னொரு ஆர்டருக்கு 3 உள் வேணும் நம்மளுக்கு பெட்டு செய்ய. 3 உள்ளும் பிளாக்கும் வேணும், அதாவது பிளாங்க்ஸ் வேணும். அதனால் இப்போ பக்கத்துலேயும் ஒரு ஆர்டர் இருக்குது, அந்த சைடு ஒரு ஆர்டர் இருக்குது. அதனால் இதை இப்போ சீக்கிரமாக போட்டு அந்த ஆடையும் பிடிச்சிடுவோம். எனக்கு பிக்கு பார்க்க கொஞ்சம் க்யூட்னஸ்ஸாக இருக்குது, அதனால் நான் இப்போதைக்கு அதை உடைக்கலை. இப்போ அடுத்த ஆடும் கண்ணு கிட்டின தூரத்தில் வந்துருச்சு, அதையும் போட்டு தள்ளிடலாம். அடுத்து இப்போது நைட் ஆகுது, அதனால் நம்ம யார் வில்லேஜர் வீட்லையாச்சும் போய் தூங்கிக்கலாம். ஏன்னா இப்போ ஜாம்பிஸ் வந்துடுவாங்க. அதனால் டே 1 நம்ம வீடு கட்ட வேண்டாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண பிறகு நம்ம எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக் வந்திருக்கோ அந்த இதையே போட்டுடலாம்.
அது மட்டும் இல்லாமல் இன்னும் வீடியோக்கு யாரெல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வருவங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, நம்மளால் போட முடியும்னு. அந்த ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தானே போட்டு விட்ருங்க. இந்த வீடு ஃப்ரீயாக இருக்குங்க, படுத்துக்கணும். இப்போதைக்கு தூங்கியாச்சு. அடுத்து மறுநாள் காலை இன்னைக்கு மைன்கிராஃப்ட் டே 1. நான் டைட்டிலே சொல்லாமல் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்திருக்கேன். மேலே ஏதாச்சும் இருக்குமோன்னு பார்க்க போனேன், பட் இது கொஞ்சம் கேவலமாக இருக்குங்கிறதுனால நான் மேலே போகல. அடுத்து வேறு ஏதாச்சும் இந்த அங்கே கோல் இருக்குது, கோல் இது எடுத்துக்கலாம். பக்கத்தில் கோல் வச்சுருப்பீங்களா? இருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம்? ஆட்டையை போட்டு பார்ப்போம். இந்த வீட்டில் ஏதாச்சும் இருக்கா? வாவ், 2 ஆர்மர் கொடுத்துருக்காங்க. லெதர் பேண்ட்ஸ், லெதர் பூட்ஸ். இப்போதைக்கு இந்த ஆர்மரை வச்சுக்கலாம். அடுத்து இது அயன் பிளாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதை இப்போதைக்கு எடுத்துக்கலாம். இது அயனில் போலையே, இது அயனில் வேறு ஏதோ ஒரு மெட்டீரியல் வேறு தெரியாமல் அது அயன் நினச்சிட்டு நான் தேடிட்டு இருக்கேன். அயன் இந்த இதில் இருக்கான்னு. ஓகே, இப்போ வெளியே போயிடலாம். இப்போ அடுத்ததாக இந்த கோட்டையிலலாம் எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க, அதனால் நம்ம தேட வேண்டாம். இப்போ அடுத்து ஒவ்வொரு வீடாக போய் முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இந்த எங்கிட்டு கோல் இருக்கான்னு ஒருக்க எட்டி பார்த்துட்டு வரலாமா? சரி, எட்டி பார்த்துட்டு வரும். அங்கே ஒரு கோல் இருக்குது, அதை எடுக்க ட்ரை பண்ணலாம் வாங்க. பக்கத்தில் இன்னொரு கோல் இருந்தால் நல்லா இருக்கும்ல. இப்போ அண்டர் கிரவுண்டுக்கு இந்த ஸ்பாட் நல்லா இருக்குல்ல. இந்த சைடு வீடு கட்டணும்னா இந்த சைடு சொல்லுங்கள், இல்லைன்னா நம்ம வில்லேஜர் ஹவுஸ் பக்கத்தில் கட்டிக்கலாம். இங்கிட்டு இப்போ என்னால் நிற்கவும் முடியலை, ஒரு சப்போர்ட்டும் இல்லை. இதை இப்போ எடுக்கலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். வுட் பிளாக்ஸை உடச்சி, டர்ட் பிளாக்ஸை உடச்சி, ஆனால் எடுக்க முடியலை. அதனால் நம்ம போயிடலாம். கடைசி ஒருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை, எடுக்க முடியல, போயிடலாம். அங்கிட்டு இந்த சைடு இந்த அங்கிட்டு கொஞ்சம் ஸ்டேர்ஸ் ஃபார்மில் இருக்குது, அங்கிட்டு ஏறிடலாம். இப்போது நம்ம இந்த ஒரு இதுக்கு 3 டே கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். மைன்கிராஃப்ட் டே 1ன்னா டே 1லேயே நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது இந்த வீடியோ 12 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 17 நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோவை நம்ம வச்சுக்கலாம். இந்த கோழி அடிக்கலாமா? வேண்டாம். ஐயோ, ஃபுட் லைன் வேறு கம்மியாக இருக்க. யார் வீட்டிலேயாச்சும் ஏதாச்சும் வச்சுருக்காங்களா? யார் வீட்லேயும் ஒன்றும் இல்லை. யாரும் சொத்து சேர்க்கல போல. அது சரி, அவங்க வீட்டில் சொத்து சேர்க்காம நம்ம சொத்து சேர்க்காம அவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றும் இருக்காது, தெரிஞ்ச விஷயந்தான். உங்களுக்குள்ள எப்படி கான்க்ரீட் கிடைக்குதுன்னு தெரில. கான்க்ரீட் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா மைன்கிராஃப்டில். இப்போ அடுத்து என்ன செய்ய? அடுத்தது தேட வேண்டியதான். அடுத்ததாக கோல் ஏதாச்சும் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். கோல், அயன் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ நம்மளுக்கு இதோட எண்ணிக்கை வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டேன், இதனால் திறந்து பார்க்குறேன். ஒரு சில வீடியோஸில் பார்த்துருக்கேன், கீழே கோபல் ஸ்டோன் வச்சுருப்பாங்க, கடையில் கோல்டுலாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது பொய்ன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்ததாக கிராஃப்டிங் டேபிளை வைத்து கோபல் ஸ்டோன் வெப்பனை உருவாக்கப் போகிறோம். கோபல் ஸ்டோன் வெப்பன். இப்போது இதில் அந்த வெப்பனும் ஒரு க்ரௌன் மாதிரி இருக்கிற சிம்பிளை தொட்டோம்னா வெப்பன்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிராஃப்ட் ஆகி வரும். அதில் இப்போ நம்மளுக்கு எது வேணுமோ அதை டச் பண்ணோம்னா அதோட திங்ஸ்லாம் அந்த சைடில் காமிக்கும் கிராஃப்டிங்னு. இப்போ நம்ம ஸ்வாட் செய்ய வேண்டாம், அதுக்கு பதிலாக ஒரு பிக்காக்ஸ் பண்ணிக்கலாம். பிக்காக்ஸ் இப்போ பண்ணி வச்சாச்சு. சம்மந்தமே இல்லாமல் ஸ்வாடை தெரியாமல் கிராஃப்ட் பண்ணி வச்சுட்டேன். சரி, பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கோபல் ஸ்டோன் மைண்ட் பண்ணி வேறு ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு தைரியத்தில் நான் எதுவும் செய்யலை.
இவ்வளோ சோலோவாக இருந்தால் மைண்ட் கிராஃப்டில் ஒன்றத்தையும் செய்ய முடியாது. ஓகே 15 நிமிஷம் ஆகிடுத்தா. சரி, நம்மளுக்கு ஒரு ஹெல்த் இது லைன் கம்மியாக இருக்குது, அதனால பச்சை கோழியவே சாப்பிட முடியுமான்னு பார்த்துட்டு. இதை எப்படி சாப்பிட்றதுன்னா, ஃபர்னஸில் போட்டு குக் பண்ண பிறகு இதில் ஃபர்னஸில் கோல் வச்சு கூட பண்ணுவாங்க. நம்மளுக்கு கோல் ரொம்ப ரேர் மெட்டீரியலுங்கிறதுனால அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம பிளாங்க்ஸ் கலெக்ட் பண்ணோம்ல, பிளாங்க்ஸ் போடலாம். இந்த மரத்துக்கு கீழெல்லாம் காஞ்ச இலை மாதிரி அங்கங்கே ஒரு சீட்ஸ் மாதிரி இருந்ததில்ல, அதை கூட நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை கூட ஃபர்னஸில் போடுறோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, வேறு எங்கேயாச்சும் கோல் இல்லைன்னா வேறு ரிசோர்ஸ் கிடைக்கான்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ என்ன செய்வது தேடலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. இந்த அங்கே ஒரு வில்லம்பு இந்த ஸ்கல் செத்து நம்மளுக்கே திருப்பி கொடுத்துருக்கு. ஸ்கல்னா வேற எதுவும் இல்லை, இந்த ஸ்கெலிட்டன் இதில் ஒரு மான்ஸ்டர் வரும், அது வில்லம்பு வச்சு அட்டாக் பண்ணும். அது ஒன்று தான் கொஞ்சம் கொடுமையாக இருக்கும். பக்கத்துலேயே வர விடாது, பக்கத்தில் வச்சு கொண்டதுக்கு. அதனால நம்மளை ஏன் துருன்னு பார்க்காங்க, சரி குறுகுறுன்னு பார்க்காங்க. மேலே ஏறலான்னு பார்த்தா ரொம்ப சதி பண்ணுது. இந்த வீடியோக்கு இன்னும் எத்தனை வாட்டி தான் சுற்றி வரும்னு தெரில, இன்னும் வர முடியல. அடுத்ததாக கோபிள் ஸ்டோனை தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு அடுத்த இப்போ என்ன செய்வது. இந்த இப்போ மறுபடியும் அப்போ இது என்ன செய்ய உள்ள வந்தேன், ப்ராசஸே மறந்துட்டேனே. என்ன செய்ய உள்ள வந்தேன் மறந்து போச்சு. இதற்காக உள்ள வந்தேன். டார்ச் செய்கிறதுக்கு உள்ளே வந்தேன். பட் எனக்கு டார்ச் செய்கிறதுக்கு ஒன்றுமே எனக்கு கிடைக்கல, அதான் ஏன்னு தெரில. இப்போது அடுத்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, டார்ச்சை தான் திருப்பி தேடிட்டுருக்கேன். அந்த கிராஃப்டிங் இது வரவே மாட்டேங்குது. சரி, நான் அடுத்த வாட்டி உங்களுக்கு கரெக்டாக எப்படி அந்த டார்ச் எப்படி எடுக்கணும்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வாட்டி இதில் கிளியராக போடுறேன். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோ முடிச்சிட்டேன், அவ்வளோதான். நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணுவேன்.